நீங்க டிஎன்பிசி 2025ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 4ல வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. அதுக்கு பிகே மலைச்சம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுடைய சாதனை வந்து என்னுடைய அகாடமியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நீங்க வந்து ரொம்ப உறுதுணை பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து இருந்தது? ஸோ அதை வந்து இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? நம்ம பிகே மலைச்சாம் ஐஏஎஸ் அகாடமி வந்து உங்களை டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 4 வெற்றி பெறதுக்கு வந்து எந்த லெவல்ல வந்து காரணமா இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பயன்படுத்தி அடுத்து வர்ற எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு வந்து எதுவா இருக்கும். ஸோ அதனால நீங்களே சொல்லியிருக்கோம். வணக்கம், என் பேர் உமாலட்சுமி. நான் சாயல்குடியில இருந்து வரேன். நான் வந்து 2019ஆவது வருடம் வந்து காலேஜ் முடிச்சேன். அதுல இருந்து ஒரு வருஷம் வீட்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் 2 வருஷமா. அப்புறம் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் ஐடியா கிடைக்கல. அதனால வந்து இன்ஸ்டியூட் வந்து படிச்சேன். இன்ஸ்டியூட் வந்தோடனே வந்து எப்படி படிக்கணும் அந்த மாதிரிலாம் கிளாஸ்லாம் நல்லா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் படிச்சு ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து எழுதும் போது வந்து கொஞ்சம் மார்க்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போது 120 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2024ஆவது வருடம் வந்து 160 கொஸ்டின் போட்டிருந்தேன். ஒரு 10 மார்க்ல கிடைக்கல. அப்புறம் 2025ஆவது வருடம் தொடர்ந்து படிச்சுட்டு 154 கொஸ்டின் போட்டு ஓவரால் ரேங்க் வந்து 1206 எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டண்டா பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த அகாடமி வந்து உங்களுக்கு எப்படிமா ஹெல்ப் பண்ணுச்சு? அதாவது நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படிச்சீங்களா? இல்ல ஸ்கூல் ஒரு 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 டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பாஸ் பண்றதுக்கு அவங்க வந்து அவங்களா படிச்சா மட்டும் போதுமா? இல்ல வந்து அகாடமி வந்து ஜாயின் பண்ணணுமா? அகாடமியோடைய ரோல் வந்து உங்களுடைய சக்சஸ்க்கு எப்படி பிளே பண்ணுச்சு? நான் வீட்ல இருந்து படிச்சப்ப வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கல என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது. இன்ஸ்டியூட் வந்தோடனே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து படிச்சு அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் டெய்லி வைப்பாங்க. அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணோடனே வந்து நம்மளுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு படிச்சு. இப்ப ஸ்கூல் புக்கு படிச்சது போக நம்ம அகாடமில கொடுக்குற கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸ் பிளஸ் டெஸ்ட் அப்புறம் நான் சார் அப்பக்கப்ப கொடுக்குற கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. ஆமா சார். கிளாஸ்ல வந்து நோட்ஸ் எடுத்து அதை வச்சுதான் சார் நல்லா ஸ்கூல் புக்கை தாண்டியும் சொல்லி கொடுப்பாங்க சார். அதெல்லாம் வச்சு படிச்சேன் சார். அப்புறம் வந்து டெஸ்ட்லாம் வந்து நான் டெய்லி நீங்க வந்து டெஸ்ட் போட்டு கரெக்டா படிச்சேன் சார். அதுக்கப்புறம் உங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். மோட்டிவேஷன் எல்லாம் நல்லா நீங்க வந்து ஸ்டூடெண்ட் வந்து நீங்க படிக்கிறதுக்குள்ள அட்மாஸ்பியர் வந்து இங்க இருக்குதா அகாடமி? நம்ம அகாடமில வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்குள்ள அட்மாஸ்பியர் இருக்குதா? வீட்ல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதே வந்து இங்க வந்து படிச்சோம்னா வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு படிச்சுட்டே இருக்கலாம். இது வீட்ல இருந்தோம்னா நிறைய இப்ப குழந்தை அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களால படிக்க முடியாது. அதனால இங்க வந்து படிச்சோம்னா நல்லா படிக்கலாம். ஸோ இந்த அகாடமி வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர், ஸோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், தேவையான கைடன்ஸ், தேவையான டெஸ்ட் இது எல்லாமே கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்றது வந்து எளிதாக்கிடுச்சு. சரியா? சரி, ஓகேம்மா. நீங்க வந்து நான் வந்து இந்த 2022ல வந்து நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இந்த கிராமப்புறத்தில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அந்த நோக்கத்துல தான் வந்து 2022ஆம் ஆண்டு இந்த என்னுடைய சொந்த கிராமத்துல ஒரு அகாடமி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துல தான் ஆரம்பிச்சேன். ஸோ அந்த கிராமப்புறத்துல ஆரம்பிச்ச அந்த இதுக்கு வந்து உங்களுடைய சக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. எப்படின்னா ஆரம்பத்துல வந்து இந்த கிராமப்புறத்துல வந்து யாரு ஜாயின் பண்ணுவா, யார் படிப்பாங்க, யார் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட வந்து நிறைய இருந்தது. பொதுவாகவே கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ எஸ்எஸ்சி மத்திய மற்றும் மாநில அரசு நடத்துற தேர்வுகள் எல்லாம் கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் அல்லது தமிழ்நாடுடைய ஹெட் குவார்டர்ஸ் அல்லது ஒரு நாட்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் இங்கதான் இருந்தது. ஸோ நான் தான் வந்து அதை வந்து மாத்தி இருக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டிலேயே கிராமத்துல இருக்கிற ஒரே ஒரு அகாடமி இந்த அப்படிங்கன்னு பார்த்தா ஒரு சில அகாடமில நம்ம பிகே மலைச்சம் ஐஏஎஸ் அகாடமி ஒன்றும் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் வந்து இருந்தது நிறைய. அதெல்லாம் தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த அகாடமி வந்து நான் இங்கே நிறுவனேன். ஸோ அதுக்கு கிடைச்சது இப்போ வந்து நான் அகாடமி நிறுவனம் ஒரு வருஷத்துல இருந்து நிறைய பேர் வந்து மத்திய மற்றும் மாநில அரசு நடத்துற தேர்வுகள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்க பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து நீங்க எடுத்ததுதான் வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ். ஸோ நீங்க தான் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுடைய நல்ல முதல் சக்சஸ். ஸோ உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல பயிற்சி பெற்றவங்க எல்லாம் குரூப் 2A
டிஎன்யூஎஸ் இப்படி எழுத்து தேர்வு, அப்புறம் ஆர்மி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படிச்சு தேர்வாகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உங்களை மாதிரி ஒருத்தவங்க வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலில இருந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை நோக்கி பயணம் பண்ணீங்க. ஸோ நீங்க சக்சஸ் வந்த உடனே என்ன நினைச்சீங்க? யாரை நினைச்சீங்க? அகாடமி நினைச்சீங்களா, சார் நினைச்சீங்களா, ஃபேமிலி நினைச்சீங்களா? ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது? ரிசல்ட் வந்து வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு சார். இது ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த இந்த வேலை கிடைச்சதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அம்மா, அப்பா, அண்ணன், இன்ஸ்டியூட் வந்து படிச்சேன். இப்படி எல்லாருக்குமே வந்து அந்த நேரத்துல நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிங்க, வாழ்த்துக்கள். அம்மா, உங்களுடைய பணி வந்து சிறக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாழ்த்துக்கள். பி.கே. மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமி வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்குது. அதோட நீங்க வந்து நான் வந்து எதுக்காண்டி ஒரு இந்த கிராமப்புறத்துல இருந்து ஆரம்பிச்சேன்னா, இந்த கிராமப்புறத்துல இருந்து வர்ற இளைஞர்கள் தான் வந்து அதிகபட்ச நேர்மையா இருப்பாங்க. சரியா? நம்ம கிராமப்புறத்துல உள்ளவங்க தான் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து படிப்பினுடைய தீர்க்கமான அந்த காதல் வந்து அவங்களை வந்து கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு கொண்டு போற கைடன்ஸ் வந்து இல்லாம இருக்குது. ஸோ அதை வந்து போக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் வந்து நம்ம அகாடமி ஆரம்பிச்சோம். ஸோ நான் வந்து உங்கள்ட்ட என்ன ரெக்வெஸ்ட் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு நாட்டை வந்து திருத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா, அந்த நாட்டை வந்து திருத்துறதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம மாணவர்களாகி நம்ம கையில தான் இருக்கு, இளைஞர்களாகி நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இளைஞர்கள் வந்து நம்ம தான் வந்து ஒரு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தேர்வு பண்ணி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி அந்த நாட்டினுடைய ஒரு அங்கமா இருந்து அந்த நாட்டை திருத்துறதுக்கு நம்ம முயற்சி வரணும். நம்ம வந்து என்னதான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல வந்து கரப்ஷன் வந்து நிறைய இருக்குது. நீங்க வந்து பி.கே. மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து நான் வந்து ஒரு கருணை சேவை அடிப்படையில தான் நம்ம அகாடமி ஆரம்பிச்சோம். அதிகமான ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கவே இல்லை. எந்த காலத்துலயும் வந்து ஃபீஸ் கட்ட சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோர்ஸ் பண்ண இது கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து நீங்க படிச்ச அந்த சூழலை வந்து படிச்ச ஸ்டூடெண்ட் உமாலட்சுமி ஆகிய நீங்க வந்து இன்னும் ஒரு 35 வருஷம் வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ண போறீங்க. பப்ளிக்னா ஒரு எதுவுமே தெரியாத, விவரம் தெரியாத, ஒண்ணுமே தெரியாத ஒரு பப்ளிக்கு தான் வந்து நீங்க சர்வீஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த சர்வீஸ் பண்ணும் பொழுது வந்து உங்களுடைய நேர்மை வந்து அவசியம். ஸோ வந்து கரப்ஷன் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பி.கே. மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமியில பயின்ற வெற்றி பெற்ற உமாலட்சுமி வந்து நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். மக்களுக்கு வந்து அடித்தட்டு மக்களுக்கு வந்து கவர்மெண்டோடைய சேவைகள், கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, அவங்க செயல்படுத்துற திட்டங்கள் வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அரசு அலுவலர்கள் அதிகாரியாக நீங்க வந்து துணை இருக்கணும். அந்த இது வந்து உங்களுடைய 35 வருஷ சர்வீஸ் என்ன இருக்க போது. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏஜ்ல வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குது. நமக்கு தேவையான எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது. நீங்க ஒன்ஸ் அரசு பணிக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அலவன்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட், நமக்காக உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட், நம்ம கொடுக்குற வரி பணத்துல இயங்கி இருக்கிற கவர்மெண்ட். நம்மளுடைய மக்களுக்கு வந்து நீங்க சேவை ஆற்ற போறீங்க. இந்த சேவை ஆற்றுதல் வந்து எப்படி இருக்கணும்னா கரப்ஷன் இல்லாம இருக்கும். நம்ம வந்து ஒரு கரப்ஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று கூவிக்கிட்டு இருக்கிற ஒரு இளைஞர் சமுதாயமா இல்லாம ஒரு சாதனை பெண்மணியா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதி அதை கிளியர் பண்ணி அதை சாதனை புரிஞ்சு அந்த கவர்மெண்ட்ங்கிற அங்கத்துல போய் நீங்க வந்து நேர்மையான அதிகாரியா இருந்தீங்கன்னா, நான் எடுத்த எஃபோர்ட்டுக்கு பி.கே. மலைச்சாமி இருக்க நான் வந்து இந்த இவ்வளவு நாள் எடுத்த எஃபோர்ட்டுக்கு அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும். ஸோ நீங்க வந்து உங்களுடைய அரசு வேலை வந்து சிறக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நீங்க வந்து உங்களுடைய 35 வருஷ சர்வீஸ்ல வந்து கரப்ஷன் இல்லாம இருக்கணும். நேர்மையான ஒரு அலுவலரா, நேர்மையான அதிகாரியா இருக்கணும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் இருக்கு. நீங்க குரூப் 4 தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க. இது போக குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எக்ஸாம் இது எல்லாமே நீங்க வந்து படிச்சு பாஸ் பண்ணி ஒரு ஆரம்பத்துல வந்து குரூப் 4 அதிகாரியா இருந்தாலும் வந்து நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு குரூப் 1 அதிகாரியா மாறுறதுக்கு என்றுமே நாங்க துணை இருப்போம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா, எங்களுடைய அழைப்பு ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி.